பயங்கரமா அடி வாங்குறது வந்து ஹைப்பர்வேஸ் தான். 10,000 ரூபாய்க்கு என்ன பார்த்தனோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு தராங்க. ஆக்சுவலி அதான் பேட்டரி அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைடில் இருக்கு. 45 வாட் சார்ஜிங்கும் ஃபாஸ்ட்டாக ஏறுதுங்கிறதும் ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஏஐ வந்து அதை கொடுத்துருக்கான், இதில் குறை வைக்கல. 4 870க்கு சாலிடாக ஈக்குவலாக இருக்கும். இங்கே 6 ஏர்லி 888க்கு ஈக்குவலாக வரும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரெட்மி நோட் 17ஓட ரிவ்யூங்க. மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து தலைக்குப்புற கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒன்றும் பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க வந்து ஆஃப்லைனை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க யங் பிரதர் இல்லையா, அவர் வந்து ஆன்லைனை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஆமாம், அவரை நீங்கள் வாங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா இதுலேருந்து ஒரு 3000 ரூபா கம்மியாக இருக்குது. ஆமாம், ஸோ அந்த பெனிஃபிட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம். ஸோ ஆக மொத்தம் ஆஃப்லைன் மார்க்கெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக எப்பயுமே ஆப்ரேட் ஆகும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அண்ட் அதுக்கு போகிற ஆடியன்ஸ் வந்து நம்மளை மாதிரி ரொம்ப ஸ்பெக் ட்ரிவனாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசியிருக்கோம். என்ன ஒரு ட்விஸ்ட்டு, ஸ்பெக் ட்ரிவனாக இருக்கக்கூடிய ஒரு சில யங் மைண்டோட பேரண்ட்ஸ் யாராவது ஆஃப்லைனுக்குள்ளார போகும்போது அவங்க தலையில் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதையாவது கட்டி அனுப்புவாங்க. ஐயோ, அதை பற்றியும் நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது 25,000 ரூபாய்க்கு 3000 ரூபா கார்டு ஆஃபரோட இந்த ஃபோனை வந்து ஆஃப்லைனில் வாங்கலாம். ஆமாம், சரியா? ஆமாம். அண்ட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து 6128 அது. ஆமாம், 6128 இப்போ உள்ள அதான் ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல்ஸ்லாம் கூட தந்துட்டு இருக்காங்க. இவங்களும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அடுத்த இட்ரேஷனில் வந்துடும். எல்லாம் தர மாட்டோம் அடுத்த இட்ரேஷன்ல. இது வெறும் கார்டு தானே, ஸ்டிக்கர் மட்டும் தருவோம். இது முன்னே நம்ம ஆப்பில் கலாய்ப்பண்டா, என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் சார்ஜர் தரல, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண இதை தரல அதை தரலன்னு சொல்லி கடைசியில் ஒரு நாள் வந்து நீங்கள் வாங்கினதே இந்த வெறும் இந்த பேப்பர் பாக்ஸ் தாங்க என்வரான்மெண்ட்காக அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருந்தோம். போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி, மல்லி ஏதான் மதுரை மல்லியே தான். சரி, இதோட சார் வேல்யூ சொல்லி ஃபஸ்ட்டு. சார் வேல்யூவா, ஹெட் சார் வந்து 0.824, பாடி சார் வந்து 0.791. ஸோ இதுதான் வந்து சார் வேல்யூங்க. சரி, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே முக்கியமான அம்சத்துக்கு போவோம். ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட யூஎஸ்பியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 இன்ச் டிஸ்பிளே. ஆமாம், அது எப்படி இருக்குது? நான் 7 இன்ச் உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா என்னன்னு கேளுங்க, இதுக்கு முன்னாடி இந்த பிக்சல் என்னது பிக்சல் 5 வச்சுருந்தேன் நான் கொஞ்ச நாளைக்கு. அதுலேருந்து இதில் மூவ் ஆகிறேன். சூப்பராக இருக்கு டிஸ்பிளே அப்படி இருந்துச்சு. அது உண்மைதான். நல்லா வந்து இங்கே தான் வைடாக வேற. இங்கே பாருங்களேன், இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். இங்கே பாருங்க, என்ஜாய்மெண்ட் தான். ஸோ அதாவது டிஸ்பிளே சைஸ்லாம் என்ஜாய்மெண்ட்னு எப்படி சொல்லலாம்னா, கண்டென்ட் கன்சம்ஷன் ஆஸ்பெக்டில் போனாலும் சரி, இல்லாட்டி சோஷியல் மீடியா சர்ஃபிங் இந்த மாதிரி ஏதாவது போனாலும் சரி, அப்போ என்ஜாய்மெண்ட் சொல்லலாம். பட் அது இங்கே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸு. ஆமாம், கொஞ்சம் சைஸ் ஆகுது. சட்டி சைஸ் இது. ஆனால் அந்த சட்டி சைஸ் தான் அவங்க வந்து அந்த MAH அப்படின்னு அதை வச்சிருவாங்கல்ல, சட்டி சைஸ். ஏன் அவங்களோட மார்க்கெட்டிங் பற்றியா? மாஸ்டர் பேட்டரி இருக்கு, மாஸ்டர், அதனால மாஸ்டர்னு வச்சிட்டாங்க. வேற எதுவும் இல்லை, கரெக்டாக மில்லியம் வந்து போட்டு இவங்க இது பண்ணி வச்சிருக்கேன். டிஸ்பிளே பேட்டரி தான் இந்த போனோட வந்து கீ அட்வான்டேஜ். தம்பி, டிஸ்பிளே பேட்டரியை வந்து நேரில் இந்த ஆஃப்லைனில் போகிறவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த பின்னாடி இருக்க இதை காட்டி தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸ்டார்லைட் பர்பிள் இதை காமிச்சு தான். ஆமாம், இதை காமிச்சு தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. எனக்கே வந்து இப்போ வந்து நாங்களே வந்து ஒரு ஈவெண்ட் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது போனாலும் இது நாங்கள் கேஸ் கழட்டிட்டு யூஸ் பண்ண பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படிதான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலுமே. சரி, யாருனாலுமே பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு. அது ஜிகு தான், அது ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஸ்டாரி எக்ஸ்பிரஷன், ஒரு பேக் லைட் நாங்கள் கொடுத்துருக்கோம், பேக் கவர். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம இதோட கொஞ்சம் டவுன் சைட்ஸ் பற்றி பேசிட்டு வருவோம். சரியா? என்னென்ன விதத்தில் இப்போ நான் அந்த பேரியரை உனக்கு உடைக்கிறேன். என்னன்னா, மார்க்கெட் மோசமான நிலைமையில் இருக்குங்கிற பேரியரை மறந்துரு, இப்போ பேசு. ஏன்னா மார்க்கெட் மோசமான நிலைமையில் இருக்குன்ற பேரியருக்குள்ளே போனால் என்ன ஆயிடுதுன்னா, எல்லாம் அப்படி தான் ப்ரோ இருக்குது, அதனால இதுவும் அப்படி இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இப்போ யாராவது ஒருத்தர் உள்ளே வராங்க, அவங்க இதை வாங்க போகிறாங்கன்னும் போது அவங்க என்ன மிஸ் பண்ணுவாங்கன்றது தெரியணும்ல. ஆனால் இதை வாங்குற ஆடியன்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எல்டர்ஸு, இல்லாட்டி ஒரு ஸ்கூல் கிட்டு, இல்லாட்டி செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ண போகிறேன், பேட்டரி லைஃப்காக யூஸ் பண்ணுறேன், ஹாட்ஸ்பாட் ஏன்னா 4 Gen 4 இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் வேறு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சா அது வந்து பாசிட்டிவ் தான். பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, 25,000 ரூபாய்க்கு நான் பொதுவாக இதுக்கு முன்னாடி நான் ஃபோன்ஸ் வாங்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற அந்த மனசோட அந்த பேரியர் யாருமே இதை பற்றி யோசிக்காம, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு ஆமாம் இல்லை மார்க்கெட்டை பற்றி யோசிக்காம டேரக்டாக யாரும் சொன்னாங்கன்னா அப்படி. ஆக்சுவலி ஃபர்ஸ்டே வந்து பயங்கரமாக அடி வாங்குறது வந்து
ஹைப்பர் ஓஎஸ் தான். ஏன்னா ரொம்ப லிமிட்டடான ஹைப்பர் ஓஎஸ் இது. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒன்று, ஹைப்பர் ஓஎஸும் ரொம்ப லிமிட்டடான வெர்ஷன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டா சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஓஎஸில் வந்து அங்கங்கே வந்து டச் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைங்க, நான் 10,000 ரூபாய்க்கு என்ன பார்த்தனோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு தராங்க. ஆமாம், ஆக்சுவலி அதான். அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இத்தனைக்கும் இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 4 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் இருக்குது. சரியா? எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் எதுக்கு 4 வருஷம் மேஜர் அப்டேட்னு எனக்கு புரியல. அதுதான் கொஞ்சம். ஏன்னா இப்போ நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ண முடியுமா? முடியாது. ஃப்ளோட்டிங் ஆப் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நான் அதெல்லாம் மல்டி டாஸ்கிங்கில் பண்ணிட்டு இருந்தேங்க. நான் இந்த பக்கம் வந்து ஹைப்பர் ஓஎஸ்ல வேறு ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு போக்கோ X7 மாதிரி ஒரு ஃபோனோ, இல்லாட்டி இப்போ கூட போக்கோ M8 மாதிரியான ஒரு ஃபோனோ, அதை நம்ம 19,000 ரூபாய்க்குலாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டிவைஸில் நான் ஒரு சில டாஸ்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டாஸ்க் வந்து நான் இது மேலே த்ரோ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும் போது எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது. ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா, இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சை பற்றி நான் அவ்வளோவா பேச முடியாது. பட் அந்தந்த கம்பெனியில் இருக்கவங்க தான் இதை வந்து ஓப்பன் அப் பண்ணோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி டியூ டு மார்க்கெட் சிச்சுவேஷன் நீங்கள் லிமிட் பண்ணுறீங்க அப்படின்னா, why can't you go with a lighter version of HyperOS இல்லாட்டி லைட்டர் வெர்ஷன் ஆஃப் MIUI லைட் மாதிரி. ஆனா முன்ன இருந்தது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு, அதாவது எது நோட்டிஃபிகேஷன் சொல்றேன், இவ்வளவு தூரம் MIUI வரைக்கும் தொட்டாச்சு MIUI. சரி, MIUI வந்து நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு, அதான் HyperOS லைட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஏன்னா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் நல்லா ஸ்மூத்தாவே எப்படி சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம், மாசா இருக்கும்டா இது 4th Gen 4 இருந்தாலும் அப்படி சொல்லிருக்கலாம். பட் தெரியுது உங்களுடைய கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து தெரியுது. நீங்க எந்தெந்த இடத்துல இப்போ AMOLED கொடுத்து 7 inch AMOLED கொடுக்கறதுலாம் மாஸ் தான். அதே மாதிரி பிரைட்டான டிஸ்பிளே. அதனால நான் வந்து அது அந்த எப்படி சொல்றது, அவங்க டிஸ்பிளேவை ப்ரொமோட்டே பண்ணாலுமே எஸ் ஓகே, இந்த ரேஞ்சில் டிஸ்பிளே வந்து 7 inch கொடுத்து பிரைட்டாவே வெளியில வேணா அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ எனக்கு என்னன்னா டிராபேக் சைட்ல வரும்போது, நீங்க வந்து எப்பயும் யூஸ் பண்ண HyperOS நினைச்சிட்டு இங்க வரக்கூடாது. நீங்க ஒரு 10,000 ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு A4 ரெட்மி A4 இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இங்க வரணும். உங்களுக்கு 4 Gen 4 அப்படிங்கிறது ஒரு டைம் அந்த 4S Gen 2 அதெல்லாம் விட பெட்டரா தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற HyperOS இதுதான். நீங்க பாட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் 2 ஆப் ஃப்ளோட் அப்போ 4 ஆப் அட் டைம் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அப்படி எப்படி இருக்குன்னா செவுல மேலே விட்டு எழுப்பி விட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவும் கிடையாதா? நான் என்னத்தை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த அப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து இதுல ப்ராப்ளம். ஆமா, அது அந்த அது ஒரு ப்ராப்ளம். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வேற என்ன, ரிலேட்டடான ஹார்ட்வேர். அது அந்த 4 Gen 4ன்றதுனால பட்ஜெட் மாதிரியான ஒரு ஃபோன் தான். மீடியா சென்ட்ரிக்காக தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் இந்த ஃபோனை. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் ஒரு 3.5mm ஜாக் இல்லை? ஆமாம், இவ்வளோ பெரிய டிவைஸில் கன்ஃபார்மாக வச்சிடலாம். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அவங்க ட்ரை பண்ணியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்றுங்க, இப்போது இவங்க வந்து மிஜியா கொண்டு வர போகிறேன்றாங்க இல்லையா, அதெல்லாம் உள்ள வருது. அப்புறம் வந்து TWS வருது, கிரைண்டர், வாஷிங் மிஷின். இல்லை நீ TWS கொண்டு வா, என்னென்னமோ கொண்டு வா, ஓகே புரியுது. இப்போ எனக்கு இந்த கேள்வி வந்து காமனாக 2 பிராண்ட் மேலே எப்பயுமே இருக்கு. ஒன்று வந்து ஷாமி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விவோ. சரியா? 2 பேருமே இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா TWSல ஒன்றும் பெருசாக கொடி கட்டி பறக்கல. லைட்டாக அப்படி திரும்பினாங்கன்னா கோணம் மறந்துடும், அப்படிதான் இருக்கு. ஸோ அப்போ இவங்க 2 பேருமே யாரோ ஒருத்தரோட TWSக்கு தான் ஃபோன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோனை வாங்கி நான் என்ன பண்ணணும், ஒரு ரியல்மியில் வாங்கணும், இல்லாட்டி ஒரு OnePlusல வாங்கணும், இல்லைனா ஒரு ஓப்போல வாங்கணும், இல்லைனா சாம்சங், கூகுள், ஆப்பிள், இல்லைனா வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற நாய்ஸ், போட்டு, போல்ட். ரெட்மி பட்ஸ் 5 Pro சைனால தான் வாங்கினேன். இது ஒரு இது போனது, அது ரொம்ப பழசாயிடுச்சு. 2 வருஷம் வந்துச்சு. முடிச்சதுக்கப்புறம் ரியல்மி தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு. இல்லை அப்போ உனக்கு வந்து உன் ஈகோ சிஸ்டம்லேயே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நீ ஏன் 3.5mm ஜாக் தரக்கூடாது? இது வந்து என் மனசில் ரொம்ப காலமாக ஓடுற ஒரு கேள்வி. இதை நான் நேர்லையும் கேட்டிருக்கேன். அவங்க கிட்ட நான் பதில் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா இது யார் டிசிஷன் எடுக்கிறான்னு எனக்கு தெரியலடா. சரியா? வந்து நாங்கள் விட்டுருக்கோம், பார்ப்போம். இது எல்லாமே நெகட்டிவ்ல போயிடாது. விஜயாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, நீங்கள் அப்படியே உரமா வைங்க. சரி, ஸோ இது ஒரு ட்ராபேக்காக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இப்போ பாசிட்டிவ் சைட்ஸ் வரும்போது இந்த ஃபோனை பார்த்ததுமே என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 mAh பேட்டரி லைஃப் தரோம். அவங்க 3 days சொன்னாங்க, எனக்கு 2 days 2.5 days வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் நேற்று போட்டிருந்தேன், இப்போ 39 hours இருக்குது கரெக்டாக. ஓகேவா? எவ்வளோ அப்படின்னா 39 hours 80% எடுத்தேன். புரியுதா? 80% எடுத்து, ஆனால் யூசேஜ் வந்து ஒரு 4 to 5 hours தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான். அதே SOT. ஆமாம், மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரம். நேற்று வந்து அதே மாதிரி 2.5 hours 3 hours கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் தட்டுனா நேற்றுக்கான டேட்டு போகும். நேற்று ஒரு 2.5 hours யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்க்ரீன் டைம். அதுக்கு முன்னாடி ஃபோன்
அதுக்கு முன்னாடி 3.5 hours 5.5 hours. ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீ ஒரு 5.5 மணி நேரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிடுறேன். ஆமாம், 5.5 மணி நேரம் யூஸ் பண்ணி தான் ரிவ்யூ கொடுக்குறோம், எல்லாமே யூஸ் பண்ணி தான். நான் ஆக்சுவலி அந்த 5.5 மணி நேரம் போதும், 5 மணி நேரம் அதிகம் தாங்க, அதிகமான ஸ்க்ரீன் டைம் தான். ஆமாம். சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா பேட்டரி அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைடில் இருக்குது. 45 வாட் சார்ஜிங்கும் ஃபாஸ்ட்டாக ஏறுதுங்கிறதும் ஆச்சரியமாக இருக்குது. 8000 mAh இருந்தாலும் நீங்கள் டாப் அப் மாதிரி 20% போட்டு 100% எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 hour 10 minutes கரெக்டாக 1 hourல ஏறிடுது. அந்த மாதிரி ஏறுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கரு, ஆனால் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு இப்போ வந்திருக்கிற ஃபோன்ஸ் மத்தியில் டீசெண்டாக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு வந்து பிக்சல் 5லாம் இருந்தது. ஆமாம், அது இது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிக்சல் 5லேருந்து வர்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக நான் வந்து இந்த ஐக்யூ நீங்களா அது வந்து நான் யூஸ் பண்ணல. ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த ஒரு மோனோ ஸ்பீக்கரு டூவலாக ஒன்று அவங்க வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ஸ்பீக்கரையும் வந்து டூவல் மாதிரி ஏதாவது புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அடித்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சொல்லிடலாம்ல, இப்போ 8000 mAh பேட்டரி மான் எங்கே வேணால் போ, யூடியூப் போடு, சும்மா கிழிக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். லிமிடேஷன்ஸ் அகைன், இவ்வளோ பெரிய ஃபோனில் 2வது ஸ்பீக்கர் வைக்க முடியல, ஹெட்ஃபோன் ஜாக் வைக்க முடியல. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சா இதுலேருந்து ஒரு 2500 ரூபா ஏறிடும் பரவாயில்லையே சொல்லுவானுங்க. அதுதான் ஏதாவது என்னங்க பண்ணுறது. சரி, ஓகே. அப்புறம் இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா கால் குவாலிட்டி, நெட்வொர்க் ரிசப்ஷன்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, 5Gலேயும் நான் விஐனாலே இப்போ தான் பட்டிங் நெட்வொர்க். அப்போ 5G மாறி மாறி வரும், என்எஸ்ஏல தான் வரும், நான் ஸ்டாண்டர்ட் தான். அதனால மாறி மாறி வரும். எங்கே போகிறான் எங்கே வரான்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து 4G+லேயே நல்லா தான் இருப்பான். 5G சும்மா பேர் தான் காட்டும், லைட்டாக ஒரு 10 Mbps பூஸ்ட் கிடைக்கும் 5G போகிறப்ப. ஓகே, அதனால அவன் நல்லாவே ரிசப்ஷன். எனக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அடுத்து இவனை வச்சுருக்கேன் 17 Ultra வந்து கடைசி இந்த ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு 5வது நாள்கிட்ட 17 Ultra வந்துச்சு எனக்கு. 5வது 6வது நாள்லேருந்து 17 Ultraவும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி டிவைஸும் 8L8. அதனால அந்த விஐ வந்து எங்கே 5G போகும் எங்கே 4G வரும்னு கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குது. ஆமாம், F8 Pro. ஸோ வந்து அது எல்லா இடத்துலையுமே நல்லாவே ரிசப்ஷனும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு இடத்துலையும் கால் ட்ராப்பே நான் பார்க்கவே இல்லை, அதிசயமாக இருந்துச்சு எனக்கு. அது விஐனால கால் ரெக்கார்டிங்கும் நெட்டிவாக உண்டு. கால் ரெக்கார்டிங் அட்வான்டேஜ் அது சொல்லணும்னு நினச்சி எழுதி வச்சுருந்தோம் நாங்கள். ஆமாம், எங்களால் பேப்பராக போட்டு எழுதி வச்சிருந்தான். அதெல்லாம் எஸ்ஆருக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். வீட்டில் போய் சுண்டல் மடிக்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து கேமரா. இதில் ஒரு 50 MP இருக்கு. அது வந்து கேமரா வந்து என்ன நான் ஒரு சொல்ல வரேன்னா அட்வைஸாக, நான் வந்து Note 4 காலங்கள்லையும் சரி 5 காலங்கள் K20 அந்த மாதிரி காலங்களில் மெயின் சென்சார் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் அந்த ஃபோன்ஸ்லாம். அது சப்போஸ் திணறினாலுமே நான் அல்ட்ரா ஹெச்டி மோட் போட்டுருவேன். அது 50 MPயில் எடுக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ராவாகவே இருக்கும். டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நம்ம எடுத்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஓகேவா? அதேமாதிரி வெல் லைட் கண்டிஷன்ஸில் நல்லாயிருக்கும். ஓரளவு ஆவரேஜான கேமரா தான். ஆனால் அவ்வளோ சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ஆவரேஜான கேமரா 2x வரைக்கும் ஜூம் போகும் இதில். அதாவது அது போகும், 6x கூட போகும், 2x தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே எங்கள் ஆள் சொல்கிறான். ஆமாம், வீடியோ ஜூமிங்கில் தான் 2x போகணும். ஏன்னா உனக்கு 10x கூட நீ தள்ளலாம்டா டிஜிட்டல் ஜூமில். ஆனால் அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, 6x 10x அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பண்ணி நீ போகிறேன்னு. 10x வரைக்கும் போகிறோம் நாங்கள். ஓகே தான், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். அதை வச்சு ஏஐயில் வந்து கொடுத்துருவோம் நாங்கள். ஏஐ மறந்துட்டே பாருங்க. ஏஐ வந்து ஜெமினி சர்க்கிள் டு சர்ச்சும் ஜெமினி வந்து சாதா ட்ரிகர்லையும் நல்லாவே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கூட நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒரு அனிமேஷன் கொடுத்துருந்தான், அல்டிமேட்டான அனிமேஷனு. பாரு, ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் அனிமேஷன். ஸோ ஏஐ வந்து அதை கொடுத்துருக்கான். இதில் குறை வைக்கல, ஹைப்பர் வாய்ஸில் தான் சின்னதாக குறை வச்சிருக்கான். மற்றபடி கொடுத்துருந்தா ஆண்ட்ராய்டு ஒன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிரிச்சு மெஞ்சிருக்கலாமா? ஆண்ட்ராய்டு ஒன்று மாதிரி கொடுத்துருந்தானா நான் சண்டைக்கு போவேன் எல்லாரையும். என்னடா 30,000 4 Gen 5 வச்சு கொடுத்துட்டு போடா. 4 Gen 4லேயே ஏஓஎஸ்பி அல்டிமேட்டாக இருக்கும். சீரியஸாக வந்து ஏஓஎஸ்பினா உங்களுக்கு 800 MB தான் இமேஜ். மொத்தமாக ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு 400 MBன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஷாமி பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மோடம் ஃபர்மர் அதெல்லாம் சேர்த்து ஒரு 400 MBனா 1.2 GHz தானே. அதான் 1.2 GB தானே. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். பிட்வீன் ஆப் ஸ்விட்ச் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கலாம். ஆகப்பட்ட பிக்சல் 5 மாஸ் காட்டுறா ஆண்ட்ராய்டு 14 வச்சு. எத்தனை ஜிபி அது? அதுவா 8 GB ரேமு. அப்படி இருந்துமே அவன் அல்டிமேட்டாக 8 GB ரேம். இதுவும் 8 GB ரேம் தானே? இதுவும் 8 GB ரேம் தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது, அதனால ஒன்று கேட்டு பார்ப்போம். இப்போ என்னன்னா இங்கே பாரு, 4 Gen 4 versus 765G.
சும்மா ஒரு ரஃபாக சரியா, ரஃபாக ஒரு டேட்டா எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இங்கே இருங்க, 4th Gen ஃபோம் ஜென்ரலி அவுட் பர்ஃபார்ம்ஸ் ஓல்டர் ஸ்னாப் ட்ராகன். 4th Gen 4 தான் ஃபாஸ்ட்டாக. அப்படிலாம் இல்லைங்க. பட் ரியாலிட்டியாக தான் இல்லை. ஆன் பேப்பர் ஸ்பெக் வந்து 4th Gen 4 765 ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பிக்சல் யூஐ, அதாவது அந்த நீங்கள் 4th Gen 4 இஸ் ஈக்குவல் டு தென் 4th Gen 4 இஸ் ஈக்குவல் டு 870 ஆர் சம்திங், வாட் இஸ் இட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்க. அப்படி கேட்டாலும் அதான் அது பாட்டுக்கு 870 சொல்லும், 888 சொல்லும். ஆமாம், 888 சொல்லும். அது 4th Gen 4 870க்கு சாலிடாக ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஏர்லி 888க்கு ஈக்குவலாக வரும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது பாதி ஹைப்பர் வாய்ஸே உறிஞ்சிடுது. உண்மைங்க. ஸோ அதுக்கு தான் இது இந்த இடத்துல கன்வே பண்ண வரும். ஆமாம், உங்களுக்கு நம்ம கூட ஒரு சின்ன இதில் இருந்தது, ஒரு சின்ன இது ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே போகிறப்ப அப்படியே ஹைட் பண்ணி விட்டுருச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடியூல்ஸ் வந்து உள்ள ஆக்சுவலாக லைவாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆடியோ ரிலேட்டட், ஆக்சசபிலிட்டி ரிலேட்டட் இதெல்லாம் உள்ளே போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாமி ஃபோனோ இல்லாட்டி ரெகுலராக வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஹைப்பர் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் இவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நான் போகும்போது அந்த டிரான்சிஷனில் தெரியுது. ஆமாம். அப்புறம் அந்த பேஜில் போய் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 10 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆமாம். அப்போ என்னடா அர்த்தம், இது எல்லாமே இருக்கே ஆல்ரெடி, அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு பேசாமல் கொடுத்துருக்கலாம். இதுக்கு பேசாமல் நீ கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு திணறல, அது வேற விஷயம். இப்போ மட்டும் அப்படி பறந்து பிளேசிங்லி ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதான் இந்த பாருங்க, இப்போ ரீசெண்டில் இருக்குமா, அட்லீஸ்ட் இது இப்போ லோட் ஆகிடுச்சு. இதை இப்போ தள்ளுறோம்ல, இப்போ இதே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடினா இவன் லோட் ஆக மாட்டான், இவன் இருக்க மாட்டான் இந்த இடத்துல. இப்போ நான் இவனால டக்குன்னு லோட் பண்ணேன், டக்குன்னு மல்டி டாஸ்க் பண்ணுறான். புரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டேட்டாவே அது மறந்துடும். அப்படி ஒன்று இருந்ததே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதாங்க. ஸோ இது ஒரு பக்கம் விஷயம் மட்டும். ஸோ அப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p வீடியோ எடுக்கலாம். சரியா, கொஞ்சம் டீசெண்டாக எடுக்குதுங்க. அது வரைக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது. ஆமாம், ஃபோட்டோக்கே ஆவரேஜ்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th Gen 4 வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். இல்லாட்டி நான் வந்து GTA San Andreas மாதிரி கேம் நான் விளையாண்டு பார்த்தேன். நீ ஏதாவது ட்ரை பண்ணியா? நீ கேம்லாம் ட்ரை பண்ணலையா? மல்டி டாஸ்கிங் பண்ணேன், கேமை பண்ணல. மல்டி டாஸ்கிங் நான் பண்ணேன். கேம் வந்து இந்த எண்ணம் வரணும், அந்த எண்ணம் வந்து இல்லை. ஆனால் நீங்கள் தான் பண்ணீங்கல்ல, அதனால தான் இது பண்ணுறதுன்னு கூட அடுத்த வீடியோவில் கூட நம்ம சொல்லி. இல்லை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரெண்டர் ஆச்சு நல்லாவே. 6300 விட இந்த இடத்துல அகைன் ஸ்கோர் பண்ணிச்சு. மாஸ் தான் 870 ஈக்குவல்னா சும்மாவா? ஸோ அதெல்லாம் வந்து மற்றபடி இந்த ஒரு டீசெண்டான ஒரு இந்த ஜெனரேஷன், அதாவது இந்த நெக்ஸ்ட் இந்த 2 இயர்ஸாக எவ்வளோ நாள் இருக்கும் கோவிட், ஸ்மார்ட் ஃபோன் கோவிட் வந்து இன்னொரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும் அப்படின்றது இப்போதைக்கு கேஸ். ஏன்னா CXMT இருக்கான் பார்த்தியா, அவனை போய் ஆப்பிள் அப்ரோச் பண்ணி எனக்கு ரேம் கொடு அப்படின்ட்டானா, நீ எனக்கு காசு கொடு அப்படின்ட்டான். அவன் உடனே சரி வந்துட்டு பேரம் பேசி நம்ம நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த பாரு மார்க்கெட்டில் வந்து எக்ஸு சாம்சங்லாம் வந்து 10 ரூபாய்க்கு தராங்க, எனக்கு 8 ரூபாய்க்கு தான் அவனை பெருசாக்கி விட்றேன் அப்படின்னானா. நீ 11 ரூபா தந்தா நான் கொடுக்கவே செய்வேன் போட அப்படின்ட்டானா. இதுதான் நிலைமை. ஏன்னா அந்த CXMT கிட்ட சைனால இருக்கிற அவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, Huawei இருக்கு, Xiaomi இருக்கு, Vivo, Oppo இருக்கு, எல்லாரும் வாங்குறாங்களா? அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரே வாங்குது, நீ வந்து வாங்கினா வாங்கு போட. அதேதான் அப்படிதான் ஆயிடுச்சு. கடைசியில் அசிங்கமாயி போச்சான், ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சான். இல்ல நடந்துருந்தேன்னா முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு, இன்னும் நிறைய பேர். ஸோ அதான் நிலைமை. சரியா, அடுத்து ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸில் 4th Gen 2 ஆக்சுவலாக என்னென்ன பண்ணணுமோ இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்லேயோ இல்லை கேமிங்குள்ளேயோ போகும்போது அது பண்ணுது. மற்றபடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அங்கேயே வச்சுக்காது. ஏன்னா இப்படி சொல்லலாம், இப்போ ஒரு ஆப் ஓப்பனிங்கில் வந்து ஸ்லோனஸ் இருக்கும், ஆனால் ஓப்பன் பண்ணிட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறப்ப பிரச்சனை இருக்காது. இப்போ 2 ஆப்புக்குள்ளே சுவிட்ச் ஆகிறப்ப பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த 2 ஆப் ரொம்ப பழைய, அதை எப்பயோ ஓப்பன் பண்ணேன், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்னா அப்போ வந்து நான் உடனே இப்போ தான் லோட் ஆகும், டேட்டா லோட் ஆகிட்டு திரும்ப அதுக்குள்ளே போகும். ஆனால் லோட் ஆயிடும். அதேமாரி ஹீட்டிங் சொல்லிவிடும், ஹீட்டிங் வந்து ஆகாது. நீ என்ன பண்ணாலும் ஹீட்டிங் ஆகாது, என்ன டெம்பரேச்சர்ல இருந்தாலும் ஹீட்டிங். வெயிலே ட்ரை பண்ணாலும் ஹீட்டிங் ஆகாது. ஆப்லாம் போட்டு ஓட்ட போறேன், நான் வந்து இது வேற ஏதாவது நான் வந்து நேவிகேஷன் பண்றேன், அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க அது என்ன வருத்தமா இருக்குன்னா, இந்த மேப் அதிகமா போட போறேன், நான் டெலிவரி ஒர்க்ல இருக்கேன் ப்ரோ, வெளியில சுத்துறது தான் என் வேலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி நான் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் சஜஸ்ட் பண்ணேன்டா. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. புரியுதா? இல்லை, இப்போ ஒரு ஃபோனை உடச்சிட்டா வேற வழியே இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் போய் தான் ஆகணுன்றப்ப இதுதான் சொல்லலாம். நான் அடுத்தடுத்த ஃபோன் நம்ம பார்த்துட்டு இந்த லைன் செக்மெண்ட்ல வேற வேறு லான்ச் ஆகும்ல, அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதுங்க. அப்புறம்
ஹைப்ரோஎஸ் பற்றி ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். அண்ட் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம சூப்பர் இம்ப்ரெசிவாக இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்க. அது எங்கள் லட்சணம். இதுவே நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு சிலர்லாம் இருக்கீங்க, நான் பார்த்தேன் எப்படின்னா காலையில் ஆன் பண்ணால் நைட்டு தான் ஆஃப் பண்ணுவேன்னு இருக்காங்க. அப்போ என்ன ஆன்லேயே இருக்கிற கணக்கு கண்டினியூஸாக வந்து கண்டினியூஸ் யூசேஜுக்கு வந்து 8 hours to 10 hours. இல்லை நம்மள மாதிரி இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா 2 நாளைக்கு தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்பப்போ ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறேன், அது கதை வேற. இவங்க வந்து ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்துருக்கேன். நிறுத்திட்டு தான் அப்போ 1.5 நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வை. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா ஒரு 14 மணி நேரம் எஸ்ஓடி வந்துடும். நான் பார்த்துருக்கேன் இந்த எஸ்ஓடி வந்து நான் ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். நம்ம ஆளுங்க ஒரு சிலர்ல நான் 8 மணி நேரம் சொன்னா அவங்க 13 மணி நேரம் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஹெட்செட்ல யூஸ் பண்றது வேற, ஸ்பீக்கர்ல யூஸ் பண்றது. நீ அப்படி சொல்றது கரெக்டுப்பா. நான் சொல்றது எப்படின்னா சார்ஜர்ல இருந்து வெளில எடுத்ததும் திரும்ப சார்ஜர்ல மாற்ற வரைக்கும் நான் அதை ஆன்லயே வச்சிருப்பேன். புரியுதா? அந்த மாதிரி ஒரு சிலர் அக்ரெசிவாக யூஸ் பண்றாங்க. நானும் யூஸ் காலையில 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. அப்படின்னாலே எவ்வளோ நேரம் ஆச்சு? 14 மணி நேரம் ஆச்சுப்பா. 16 மணி நேரம். அந்த 16 மணி நேரத்தில் நீ வந்து டிவைஸை ஒரு 12-13 மணி நேரம் ஆன்லேயே வச்சிருந்தேன்னா 16 hours சார்ஜர்லேருந்து நான் அன்பிளக் பண்ணி 16 hours ஆச்சு. அதில் 13 hours வந்து ஸ்க்ரீன் ஆன்ல இருந்திருக்கு, 3 hours ஸ்க்ரீன் ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்கும் பேட்டரி லைஃப் 8000 mAhக்கு? அப்பயும் பாக்கி ஒரு 35% இருக்கும். அப்போ அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க என்கிட்ட, ப்ரோ 13 மணி நேரம் எஸ்ஓடி வந்தது ப்ரோன்னுவாங்க. பட் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ப்ராக்டிக்கலானா 2.5 days ஸ்டாண்ட் பைல இருக்கு, நைட் டைம் ஸ்டாண்ட் பைல இருக்கு, இவ்வளவும் இருந்து அப்போ ஒரு 8 hours அப்படி வரும். ஆமா அப்படிதான். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேக்ட். கரெக்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் எஸ்ஓடி. அவரும் ஹெல்த்தியா இருப்பாரு, போனும் ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா இவங்களோட கணக்கு என்ன, ரொம்ப பவர் ஹங்கிரி ஆப்ஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து நான் லொகேஷன் ஷேரிங்லேயே 4 ஆப்ஸ் வச்சிருக்கேன். இல்லை இப்போ சைனீஸ் பிராண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, 1600 சைக்கிள்ஸ் வரைக்கும் போனால் தான் 20% டிப்ளீட் ஆகுங்கிறாங்க. அப்போ 800 சைக்கிள்ஸ்க்கு வந்து 10% டிப்ளீட் ஆகுங்கிறாங்க. சொல்றாங்க 800 சைக்கிள்ஸ்னாலே உனக்கு 2.5 வருஷம் ஆகி போகுது. 2 வருஷமே வச்சுப்போம். 2 வருஷம்னா நீ 2.5 நாள் கழிச்சு தான் ஒரு தடவை சார்ஜ் போடுவேன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கே நீ வந்து என்ன பண்றேன்னா அப்படி இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா நீ ஒரு வருஷத்துக்கே 100 சைக்கிள் தான் போடுற. ஆமா. ஸோ அதனால சொன்னேன். ஓகே 8000 கம்பேர் பண்றப்ப. எஸ். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இந்த ஃபோனை பற்றி இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆனால் லிமிடெட், ஏன்னா இது வந்து லிமிடெட் தான். அதை லிமிட்டட்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், ஹைப்ரோஎஸ்ல வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப லிமிடெட் தான். பட் இந்த ஃபோன் வந்து அப்போ எந்த விஷயத்துக்கு பேசப்படும் அப்படின்னா அதையும் நாங்கள் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு மீடியா சென்ட்ரிக் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கணும். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் பேஸ்ட் டிவைஸ் தான் நான் வாங்குவேன், அதை நான் ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு நெட்வொர்க் ரொம்ப முக்கியம் ப்ரோ, கால் ரெக்கார்டிங் கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் தூக்கி போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு அட்வொகேட் இருக்காரு, அவர் வந்து அவர் ஆஃபீஸில் போட்டு வச்சிருக்காரு, இதுதான் ஆஃபீஸ் ஃபோனு, வர எல்லா கால்ஸுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், யார் அட்டன் பண்ணாலும். ஸோ இப்படி ஸோ இந்த இடத்துல தான் என்ன, அப்போ இது மட்டும் தான் இல்லைங்க, இது 8000 mAh இருக்கிறனால அந்த பேட்டரியோட சேர்ந்து இது ஒரு அட்வான்டேஜாக தெரியுது. இதே இடத்துல ஒரு சாம்சங் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஐகோ ஃபோன் யூஸ் பண்ணலாம், எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் இதுதான் இதோட யூஎஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஆமாம், ரைட்டு. ஸோ உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா கமெண்ட்ஸ்க்கு Q&A அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பெட்டர் இந்த ஃபோனுக்கு. ஆமாம், நம்ம வந்து இதில் எது சொன்னாலும் அவங்களோட யூசேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஐஆர் பிளாஸ்டர்லாம் நல்லா தான் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர்லாம் இருக்குது. அதான் சொன்ன 2-3 விஷயம் தான். அந்த சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து 3.5 mm அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் அங்கே கொஞ்சம், அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். மற்றபடி எங்கே சுற்றினாலும் அதே பாயிண்ட் இதான் வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ளுது சிவபரணி, கிருஷ்ணா. பார்க்கலாங்க.